தற்போது ஒரு அண்மை செய்தி. காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பழைய நாடாளுமன்ற கட்டட அரங்கில் ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி முறைப்படி தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் இந்த காங்கிரசின் நாடாளுமன்ற குழு கூட்டம் தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்க வலியுறுத்தி காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவரை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பழைய நாடாளுமன்ற கட்டட அரங்கில் காங்கிரஸ் காரிய கமிட்டியின் கூட்டம் தொடங்கியுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக மீண்டும் சோனியா காந்தி தேர்வாக இருக்கிறார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இது இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 99 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்க இருக்கிறது. இதற்காக இன்று காலை முதல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், காரியக்குழு உறுப்பினர்கள், அதே போன்று பார்த்தோம் என்றால் முக்கிய நிர்வாகிகளுடனான ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்வதற்கு செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு கூட்டத்தில் காங்கிரஸ் குழு தலைவராக மீண்டும் சோனியா காந்தியை தேர்வு செய்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7 மணி அளவில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடனான செய்தியாளர் சந்திப்பு இருக்கக்கூடிய நிலையில் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி நந்தினி. காங்கிரசின் நாடாளுமன்ற குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. இதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முறைப்படி தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 99 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்க வலியுறுத்தி காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது டெல்லியில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காங்கிரசின் நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் தொடங்கியுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் நந்தினி இணைகிறார். வணக்கம் நந்தினி. இந்த நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 99 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. எதிர்க்கட்சியாக அது அமரப்போகிறது. இந்நிலையில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற குழு தலைவராக மீண்டும் சோனியா காந்தி தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை முதல் டெல்லியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம், செயற்குழு கூட்டம் உள்ளிட்ட கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்வதற்கான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் தற்போது பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி இருந்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தியை இந்த கூட்டத்தில் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தற்போது நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் முடிவுகள் என்பது கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 99 இடங்களிலும், இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் 234 இடங்களையும் கைப்பற்றியிருக்கிறது. மத்தியில் பெரும்பான்மை
பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 272 இடங்கள் தேவைப்படும். அந்த வகையில்தான் பாஜகவை பொறுத்தவரையில் 240 தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் தற்போது மத்தியில் பாஜக நாளை ஆட்சி அமைக்க இருக்கிறது. 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை பதவியேற்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக பார்க்கக்கூடிய நிலையில்தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்து காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது நாடாளுமன்ற குழு கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற குழு தலைவராக மீண்டும் சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.